வணக்கம். இன்றைக்கி தினமலர் குறுக்கெழுத்து போட்டியை பார்ப்போம். இன்றைக்கி டேட் என்னென்னா 24 February 2026. சரிங்களா? இதுதான் என்னோட கொஸ்டின்ஸு. எங்கள் ஊரில் கோயில் திருவிழா நடக்கிறனால பேக்கில் வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம கொஸ்டின்ஸை செக் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வளம் 1. டேஷ் நல்லூரில் நடக்கும் ஜல்லிக்கட்டு புகழ் பெற்றது. இந்த விஜய் படத்தில் உள்ளன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு இதுக்கெல்லாம் ஃபேமஸ்ஸு. பொங்கலுக்கு 2வது நாள். சரிங்களா? முதல் எழுத்து முதல் எழுத்து கிடச்சிருக்கு. 3 எழுத்து வார்த்தை மேலேருந்து கீழ். சில மறைந்த பின்பு தான் அவரது டேஷ் பெருமைகளை உணர்கிறோம். சில மறைந்த பின்பு தான் அவருடைய அருமை பெருமைகள் எல்லாம் ஒருத்தர் இல்லாமல் போனதுக்கப்புறம் தான் அவரோட பெருமையெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அருமை பெருமை. 2 மேலேருந்து கீழே கால ஆன்சுக்கு. பிரிட்டிஷ் பேரரசின் கீழிருந்து சுதந்திரம் பெற்ற பல அமைப்பு நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு டேஷ் வெல்த் என அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷு கீழே அந்த மொத்தம் ஆக்சுவலாக 56 நாடுகள் சேர்ந்தது. 56 நாடுகள் சேர்ந்தது என்னன்னு சொல்லுவோம்னா காமன்வெல்த் நாடுகள். இதில் பிரிட்டிஷும் உண்டு. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷு. ஸோ இப்போது 6 இடமிருந்து வளம் பார்ப்போம். மயில ஆரம்பித்து இன்னில் முடியணும். மகனுக்கு மைந்தன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ 7 இடமிருந்து வளம் தேல ஆரம்பிச்சுக்கு மேலேருந்து கீழ். இளைய சகோதரி தேல ஆரம்பிச்சா என்னன்னு சொல்லலாம்னா தங்கச்சி, தங்கை. சரிங்களா? 12 இடமிருந்து வளம் கையில் முடிஞ்சிருக்கு. வாரணாசியில் பாயும் நதி. வாரணாசி, காசி என்னோடது கங்கை. பன்னெண்டு மேலேருந்து கீழே பாருங்க கேல ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வகை படகு. கலைஞர் கருணாநிதி தன்னை இதோட ஒப்பிட்டு கொண்டது உண்டு. என்னை கடலை தூக்கி வீசினாலும் நான் டேஷா மதப்பேன்னு சொல்லுவார். என்ன கட்டுமரமா? பதில் என்ன? கட்டுமரம். சரிங்களா? 16 இடமிருந்து வளம். புதியக்கு வினாவிடை இல்லைன்னா ஏதாவது ஹிடனாக இருக்கிறது. இது என்ன? ஐடென்டிஃபிகேஷன். மர்மமாக ஏதோ இருக்குது, அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது. சரி, 14 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். ஒரு மஞ்சள் நிற மலர். 2வது எழுத்து கிடச்சிருக்கனால சாமந்தி சொல்லலாம். இருபது இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். உறுதி. ஸோ இதுக்கு தீல ஆன்சுக்கு இதை 2வது பார்ப்போம் என்னென்னு. நம்ம மேலே விட்ட ஹிண்டிலேருந்து அகைன் சால்வ் பண்ணலாம். 5 இடமிருந்து வளம் மேலே ஆன்சுக்கு. பேரழகன் அப்படிங்கிறத மன்மதன் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. பதில் என்னென்னா மன்மதன். இதை முதல்ல முடிச்சுவோம். 4 மேலேருந்து கீழே 2வது எழுத்து வந்து இன்னு. பசுவின் சிசு. பசுவோட சிசு வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கண்ணுக்குட்டின்னு சொல்லுவோம். தமிழ் எழுதையில் வந்து கன்று குட்டி.
சரிங்களா? இப்போ 4 இடமிருந்து வலம் பாருங்க. கேல ஆன்ஸுக்கு அறைக்குள் நுழைய இது திறக்க வேண்டும். எங்கே போனாலும் கதவு திறக்காமல் இங்கே எப்படி போக முடியும்? ஸோ எந்த வீட்டுக்கு உள்ளே போகணுன்னாலும் கதவு திறக்கணும். அறைக்குள் நுழையணுன்னா கதவு திறக்காமல் முடியாது. சரிங்களா? 3 மேலேருந்து கீழே 2வது எழுத்து மே. தாமரை, தாமரைக்கு 2வது எழுத்து மே போட்டு 4 எழுத்தாக சொல்லணும் அப்படின்னா தாமரைக்கு கமலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லலாம். கமலம் அப்படின்னா தாமரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ 9 இடமிருந்து வலம் பாருங்க. நடு எழுத்து இம்மு. ஏதாவது செய்து வம்பில் சிக்குவதை விட இப்படி இருப்பதே மேல். ஏதாவது தப்பு செஞ்சு மாற்றதை விட சும்மா இருக்கிறதே மேல். ஸோ பதில் என்னென்னா சும்மா தான். ரெண்டாவது எழுத்து இம்முங்கனால இப்படி எழுதிக்குவோம். கீழே வர்றது எப்படி வருதுன்னு பார்ப்போம். 9 மேலேருந்து கீழ். சூன்னு ஆன்ஸுக்கு. கம்பளியை மடித்து வைக்கணுமா, பாயை சுருட்டி வைக்கணுமா. முன்னால் இந்த ஜென்ரேஷன்லலாம் பாயை சுருட்டுவாங்க, ரோல் பண்ணுவாங்க. இப்போலாம் அந்த காலமே இல்லை, எல்லாம் பிளாஸ்டிக் பாயாயிடுச்சு. கம்பளியை மடித்து வை, பாயை சுருட்டி வை. சரி. 13 இடமிருந்து வலம் இட்டு 2வது எழுத்து. ஒடிசா மாநிலத்தின் தலைநகர், முந்தைய தலைநகர். இதுதான் கேள்வி. இப்போ உள்ள தலைநகர் புவனேஸ்வர். அப்போ உள்ள தலைநகர் கட்டக். கட்டக் 1948 வரைக்கும் கட்டக் தான். அதுக்கப்புறம் தான் இப்போ புவனேஸ்வர். எங்கே? ஒடிசாக்கு. இப்போ 10 மேலேருந்து கீழே பார்ப்போம். மாலை ஆரம்பிச்சிருக்கு. நடு எழுத்து இக்கு இருக்கு. 10 விலை உயர்ந்த கல். விலை உயர்ந்த கல்னா பவளம், மாணிக்கம், அகதம், வைரம், வைடூரியம்லாம் சொல்லுவாங்க. இங்கே மா வந்தாச்சு, இக்கு வந்தாச்சு. மாணிக்கம். சரிங்களா? மாணிக்கம்னா இது ரெட் கலர் ஸ்டோனு. இதை ரூபி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். சரிங்களா? 15 இடமிருந்து வலம் பாருங்க. கேல ஆன்சு. பெங்களூர் சட்டசபை நடைபெறும் கட்டிடத்தின் எதிர்ப்புறம் பறந்து விழுந்துள்ளது இந்த பூங்கா. கேல ஆன்சுக்கு கப்பன் பார்க். கப்பன் பூங்கா. சரி. 11 மேலேருந்து கீழே பாருங்க என்ன இருக்குன்னு. கடைசியில் இறுதி நிலை என்றால் தொடக்கத்தில் என்ன நிலை? இறுதி நிலைக்கு ஆப்போசிட் என்னென்னா ஆரம்ப நிலை. ப வந்துருக்கு. ஸோ என்னென்னா பதில் ஆரம்ப நிலை. சரிங்களா? இப்போ 11 இடம் வலம் பாருங்க. ஆன்சுக்கு ஆள் பாதி டேஷ் பாதி. ஆடை பாதி. ஆள் பாதி ஆடை பாதி. சரிங்களா? 11 ஆள் பாதி ஆடை பாதி. சரிங்களா? இப்போ 11 முடிஞ்சிச்சு. இப்போ டைம் ஹிண்ட் வந்திருக்கு. 8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். முகக்குறிப்பு அல்லது சைகையின் மூலம் ஒரு கருத்தை தெரிவிப்பது. ஜாடையா சிக்னல் கொடுப்பாங்க அப்படின்பாங்கல்ல, சிக்னல் கொடுக்கறது தான் ஜாடை. சரிங்களா? இப்போ இம்மில் முடிஞ்சிருக்கு. 17 இடமிருந்து வலம் பார்ப்போம். தோல்வி இடமிருந்து வலம். பெயர் ஆங்கிலத்தில். பெயர் ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேம். நேம்னா பெயர். 17 மேலேருந்து கீழே பாருங்க. நேல தான் ஆன்சருக்கு. தோல்வி காணும்போது டேஷ் சரியில்லை என்று கூறுவதை விட முயற்சிகளை மேலும் கூட்ட வேண்டும்.
தோல்வி காணும்போது ஞாபகம் சரியில்லைன்னு சொல்கிறோட அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ பதில் என்ன? நேரம் சரியில்லை. இப்போ 20 இடம் வந்து வளம் பார்க்கலாம். உறுதி, திடம்னு சொல்ல முடியாது, 4 எழுத்து வந்துச்சு. ஸோ திண்ணம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக திண்ணம். சரிங்களா? 18 இடம் வந்து வளம் லை. பிரபல முன்னாள் குணசித்திய நடிகர் டிஎஸ் காதலிக்க நேர்மையில் நடிச்சிருப்பார் டிஆர் பாலையா. தில்லானா மௌனம்பள்ளையும் நடிச்சிருப்பார். இப்போ 18 மேலேருந்து கீழே. முதலாளி, வெச்சி ஆகிய ஏண்டையும் குறிக்கும் சொல். ஒருத்தன் பாஸ் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க, பாஸ். பாஸுங்கிறதும் பாஸ் தான். பதில் என்ன? பாஸ். 19 மேலேருந்து கீழே பாருங்க. அந்த காலத்தில் மகர டேஷ் என்ற இசைக்கருவி இருந்துச்சு. ஒரு மீன் ஷேப்பில் இருந்த ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியோட பேர் யாழ். இதுதான் இன்னையோட பதில். இன்றைக்கி எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். எதுவும் தப்பாக சால்வ் பண்ணியிருந்தால் கமெண்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்குவோம். இன்னையோட கொஸ்டின்ஸ் எல்லாமே சர்க்கிள் பண்ணியாச்சு. இன்றைக்கி டேட்டு 24/2/26. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஹோல்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ.